வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டெர்ம் 2 யூனிட் 1 வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. இந்த லெசனோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம வேதிக் கல்ச்சரோட ஒவ்வொரு ஆர்கனைசேஷனா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் பாலிட்டி அண்ட் சொசைட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிங் பார்த்தோம். அதோட கன்டினியூஷனா இப்போ சோஷியல் ஆர்கனைசேஷன் சமூக அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். பேட்ரியார்க்கல் ஃபேமிலி அதாவது ஆரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா, தந்தை வழி சமூகமா தான் இருந்தாங்க. மக்களோட கலர்ஸ் அதாவது ஆரியன்ஸ் வந்து ஃபேர் காம்ப்ளெக்ஷனா இருந்திருக்காங்க. நான் ஆரியன்ஸ் வந்து டார்க் காம்ப்ளெக்ஷனா இருந்திருக்காங்க. அப்ப இந்த நான் ஆரியன்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாங்கன்னா, தாஷ்யூஸ் அண்ட் தாசாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டார்க்கா இருந்ததுனால தாஷ்யூஸ் அண்ட் தாசாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இயர்லி வேதிக் சொசைட்டி அதாவது ரிக்வேதிக் டைம்ல இந்த சொசைட்டில வந்து 3 டிவிஷன் தான் இருந்துச்சு. என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஜெனரல் பப்ளிக் அவங்கள வந்து விஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாரியர் கிளாஸ் இவங்கள வந்து க்ஷத்ரியாஸ் அப்படின்னு சொல்றோம். 3 வந்து பார்த்தோம்னா, ப்ரீஸ்ட்லி பிராமணாஸ். ஸோ மொத்தம் 3 டிவிஷன் தான் இருந்துச்சு. ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம்னா, ஸ்கில்டு வொர்க்கர்ஸ் வந்து ஆரியன்ஸ் ஏத்துக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டதுனால, நான் ஆரியன் ஸ்கில்டு வொர்க்கர்ஸ இவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால ஒரு 4 ஃபோல்ட் வர்ணா சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரீஸ்ட்லி பிராமணாஸ், வாரியர் க்ஷத்ரியாஸ், லேண்ட் ஓனிங் வைஷ்யாஸ், ஸ்கில்டு வொர்க்கர்ஸ் சூத்ராஸ். ஸோ இப்போ வந்து ஒரு 4 ஃபோல்ட் வர்ணா சிஸ்டம் எமர்ஜ் ஆச்சு. அததான் சொல்றாங்க கிரேடட் சோசியல் ஆர்டர் எமர்ஜ் ஆச்சு. அதாவது 1, 2, 3, 4 அப்படின்ற அந்த ஒரு கிரேட் வைஸ் க்கான சோசியல் ஆர்டர் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு. இது லேட்டர் வேதிக் சொசைட்டில. அதே மாரி இந்த வேதிக் கல்ச்சர் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவைலபிளா இருக்க சோர்சஸ் பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் தான். வேதிக் லிட்டரேச்சர் தான். மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து பார்த்தோம்னா, டெக்ஸ்ட்ட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். விமனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். இத 2 பீரியட்லயும் பார்க்கலாம் தனித்தனியா. ஃபர்ஸ்ட் ரிக்வேதிக் சொசைட்டி. ரிக்வேதிக் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, விமன் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் ஆச்சும் இருந்துச்சு. வைஃப் வந்து பார்த்தோம்னா, வீட்ல வந்து குடும்ப தலைவியா பார்த்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்களும் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது சடங்குகள் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம் மற்றும் சதி உடன்கட்டை ஏறுதல்னு சொல்ற இது 2மே அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் இவ்ளோ இவ்ளோ ஃப்ரீடம் இருந்தாலும் கூட, தன்னோட அப்பா, அம்மா கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிய இன்ஹெரிட் பண்ற ரைட்ஸ் வந்து விமன்க்கு இல்ல. டினைட் ரைட். இந்த ரைட் அவங்களுக்கு கிடையாது. அதே மாரி பப்ளிக் அஃபேர்ஸ்ல வந்து இவங்க எந்த ரோலும் ப்ளே பண்ணல. இது வந்து ரிக்வேதிக் சொசைட்டில விமனோட ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல பார்த்தோம்னா, விமனோட ரோல் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ் ஈவன் ஃபேமிலிக்குள்ளாரையே ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. அதே மாரி அங்க வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்க வந்து விமன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. பண்ணல. மேரேஜோட ரூல்ஸ் வந்து ரொம்ப குழப்பமா, கஷ்டமா புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடுச்சு. பாலிகேமி வந்து ரொம்ப காமனா இருந்துச்சு. பாலிகேமி அப்டின்னா பலதார மனம் வந்து ரொம்ப காமனா ப்ரிவேல் ஆச்சு. விடோ ரீமேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணல. ரிக்வேதிக் சொசைட்டில விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கிற ஃப்ரீடம் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து அத என்கரேஜ் பண்ணல. எஜுகேஷன் வந்து வுமன்க்கு கிடையாது. டினைட் எஜுகேஷன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, இன்டர் காஸ்ட் மேரேஜும் நிராகரிக்கப்பட்டுச்சு. இன்டர் காஸ்ட் மேரேஜும் அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் இந்த 2 பீரியட்லயும் வுமனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, எக்கனாமிக் லைஃப். பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, இதையும் நம்ம 2 பீரியடுக்கும் கிளாஸிஃபை பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரிக்வேதிக் பீரியட், நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ரிக்வேதிக் பீரியட்ல வந்து இவங்களோட தொழில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பாஸ்டரலிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர். அதாவது வேளாண்மை மற்றும் கால்நடை மேய்த்தல். இதுதான் அவங்களோட ஆக்குபேஷனா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம கார்பெண்டர்ஸ், சேரியட் மேக்கர்ஸ், பாட்டர்ஸ், ஸ்மித்ஸ், வீவர்ஸ் அண்ட் லெதர் வொர்க்கர்ஸ் இவங்க எல்லாமும் இருந்திருக்காங்க. இந்த பீரியடுக்கான மட்பாண்டங்கள் அதாவது பாட்டரியோட கலர் என்னன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆக்கர் கலர்டு பாட்டரி. இது தமிழ்ல என்ன அப்படின்னா, பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள். ஆக்கர் கலர்ட் பாட்டரி. அது மட்டும் இல்லாம இவங்க எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து வீட்டு அனிமலா வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஹார்ஸஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்ஸன் அண்ட் டாக்ஸ் இது எல்லாமே டேம் பண்ணியிருக்காங்க. இப்ப ரிக்வேதிக் பீரியட்ல வந்து இவங்க இருந்த இடம் எங்க அப்படின்னா, சிந்த் அண்ட் பஞ்சாப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன். இந்த ரீஜியன்ல தான் இவங்க வேளாண்மை தொடங்குறாங்க. அக்ரிகல்ச்சர் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஸ்டேபிள் கிராப் முதன்மை பயிர் என்னவா இருந்துச்சுன்னா, எவான்னா பார்லி. அதே மாரி வீட் ஆர் காட்டன் இது 2மே ரிக்வேதிக் அ மக்களுக்கு தெரியல. ஆனா இந்த 2மே வந்து இண்டஸ் பீப்பிள் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரிக்வேதிக் பீரியட்ல இதை வந்து கல்டிவேட் பண்ணல. அதே மாரி வருஷத்துக்கு 2 கிராப் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எந்தெந்த அனிமல்ஸ்லாம் அவங்க டொமஸ்டிகேட் பண்ணாங்கன்னா, அது கூட எலிஃபண்ட்ஸும் ஆட் ஆயிடுச்சு. இதான் டிஃபரன்ஸ்.
அதே மாரி இன் அடிஷன் டூ கிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் இயர்லி வேதிக் பீரியட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கிராஃப்ட்ஸ்மேனோட இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் ஆனாங்க. என்னன்னா ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், ஸ்மெல்டர்ஸ் இவங்களும் ஆட் ஆனாங்க. இந்த பீரியடுக்கான பாட்டர் என்னன்னா பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர். அதுக்கடுத்து யூஸ் ஆஃப் ஐரன் ப்ளோ அண்ட் ஆக்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆச்சு. இந்த ஐரன் ப்ளோ அண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால, நெறைய நிலங்கள வந்து விவசாயத்துக்கு விவசாயம் பண்ண முடிஞ்சது இவங்களால. அது மட்டும் இல்லாம இவங்களோட கிராப் வந்து முன்னாடி ரிக்வேதிக் பீரியட்ல பார்லி மட்டும் தான் இருந்துச்சு. இவங்க வந்து வீட் அண்ட் ரைஸயும் சேர்ந்து கல்டிவேட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி அக்ரிகல்ச்சர வந்து ரொம்ப இன்டென்ஸா இவங்க பண்ண ஆரம்பிச்சதுனால, பிரைவேட் பொசிஷன் ஆஃப் லேண்ட் அதாவது நிலம் வந்து தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு சொந்தம் அப்டின்ற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா, லேட்டர் வேதிக் பீரியட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல ஜுவல்லர்ஸ், டையர்ஸ், ஸ்மெல்டர்ஸ் இவங்கலாம் ஆட் ஆனதுனால நெறைய கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் டெவலப் ஆச்சு. இதனால சர்ப்ளஸ் புரொடக்ஷன் கிடைச்சது. இந்த சர்ப்ளஸ் புரொடக்ஷன் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கமாடிட்டீஸ வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வணிகம் வந்து வர ஆரம்பிச்சது. லேட்டர் வேதிக் பீரியட்ல வணிகம் வர ஆரம்பிச்சது. அந்த வணிகம் எந்த மாரி வணிகமா இருந்தது அப்டின்னா, பார்ட்டர் சிஸ்டம். அதாவது பொருளுக்கு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். பண்டமாற்று முறை வந்து வர ஆரம்பிச்சது. இவங்க பீரியட்ல இவங்க என்ன மாரி காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்டின்னா, நிஷ்கா, சத்மானா அப்டின்ற கோல்டு காயின்ஸ், கிருஷ்ணாலா அப்டின்ற சில்வர் காயின்ஸ். இத வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெட்டல்ஸ் ஆக மொத்தம் இந்த ரிக்வேதிக் பீப்பிள்க்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னு பார்த்தோம்னா, கோல்டு, ஹிரண்யா அப்டின்னு சொல்லலாம். ஐரன் அப்டின்றத ஷியாமா அப்டின்னு சொல்றாங்க. காப்பர் ஆர் பிரான்ஸ் வந்து அயர்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. இந்த 3 மெட்டல்ஸுமே வந்து ரிக்வேதிக் ஆரியன்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தது. நெக்ஸ்ட் ரிலிஜியன். மதம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இதையும் 2 டைப்பா பார்க்க போறோம். ரிக்வேதிக் அண்ட் லேட்டர் வேதிக். ஃபர்ஸ்ட் ரிக்வேதிக் பீரியட்ல இயர்லி வேதிக் நமக்கு தெரியும். இந்த டைம்ல வந்து இவங்க என்னென்ன கடவுள வணங்குனாங்க அப்படின்னா, எர்த்லி அண்ட் செலிஷியல் காட்ஸ். நிலம் மற்றும் ஆகாயம் சம்பந்தப்பட்ட கடவுள வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. லைக் என்னென்ன கடவுள் அப்படின்னா, பிருத்வினா எர்த், அக்னி ஃபயர், வாயு விண்ட், வருணா ரெயின், இந்திரா ஃபார் தண்டர். சோ இந்த 5 கடவுளையும் வணங்குனாங்க. ஃபீமேல் டயட்டீஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. லைக் அதித்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, காடஸ் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உஷா, அப்பியரன்ஸ் ஆஃப் டான். அதாவது நித்திய கடவுள். காடஸ் ஆஃப் எட்டர்னிட்டினா நித்திய கடவுள். அப்பியரன்ஸ் ஆஃப் டான் அப்படின்னா, விடியற்காலை தோற்றம். அந்த கடவுள் பேர் வந்து உஷா. இந்த மாரி இந்த 2 ஃபீமேல் டயட்டிய தான் இவங்க வந்து வணங்கியிருக்காங்க. இவங்களோட ரிலிஜியன் வந்து எஜ்னா சென்டர்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எஜ்னா அப்படின்னா சடங்குகள். சடங்குகள மையப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மோட் ஆஃப் பிரேயர் என்ன விதத்துல இவங்க வந்து கடவுள்கிட்ட வணங்குனாங்க அப்படின்னா, ரெசைட்டேஷன் ஆஃப் வேதிக் ஹிம்ஸ் அதாவது வேத பாடல்கள வந்து பாராயணம் பண்ணி தான் இவங்க கடவுள வணங்கியிருக்காங்க. எதுக்காக இவங்க கடவுள வணங்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா, சில்ட்ரன், பசு, பசுனா கேட்டில், தனா அப்படின்னா வெல்த் அதாவது குழந்தை, கால்நடைகள் மற்றும் செல்வம். இதனோட நலனுக்காக கடவுள்கிட்ட இவங்க வேண்டியிருக்காங்க. அதே மாரி பசு வந்து பார்த்தோம்னா, கன்சிடர்ட் எ சாக்ரெட் அனிமல் புனிதமான விலங்கா கருதப்பட்டுச்சு. ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்து எதுவும் கோவில் கட்டி அவங்க சாமி கும்பிட கிடையாது. நோ டெம்பிள்ஸ் அண்ட் ஐடல் வொர்ஷிப் வந்து கிடையாது. சிலை வழிபாடும் இவங்கள்ட்ட கிடையாது. நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல ரிலிஜன் எப்படி இருந்துச்சுன்னா, பிரீஸ்ட்ஹுட் அதாவது மத குரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு புரொஃபஷனாவே மாறிடுச்சு. ஒரு தொழிலா மாறி, அது பரம்பரை தொழிலாவும் மாறிடுச்சு. புது கடவுள்கள் எல்லாம் இவங்க வந்து நான் ஆரியன்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்ணி வணங்க ஆரம்பிச்சாங்க. இந்திரா அண்ட் அக்னி வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இழந்துருச்சு. லாஸ்ட் தியர் இம்பார்ட்டன்ஸ். இவங்க என்ன கடவுள மெயினா வணங்குனாங்க அப்படின்னா, பிரஜாபதி த கிரியேட்டர், விஷ்ணு த புரொடெக்டர் அண்ட் ருத்ரா த டெஸ்ட்ராயர். இந்த 3 கடவுள தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா வணங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பிகேம் மோர் எலாபரேட். அதாவது ரிச்சுவல்ஸ் சடங்குகள் மற்றும் வேள்விகள் வந்து ரொம்ப அதிகமா இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஜுகேஷன். அதாவது வேதிக் ஏஜ்ல எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம். குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் பிரிவேல் ஆச்சு. இது வந்து ஒரு பழங்கால லேர்னிங் மெத்தட் அதாவது கல்வி முறை. என்ன அப்படின்னா, குருகுலானா இதுக்கு மீனிங் என்னன்னா, இது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். குரு அப்படின்னா டீச்சர் ஆர் மாஸ்டர். குலானா ஃபேமிலி. அதாவது சிஷ்யனா இருக்கவங்க குருவோடவே தங்கி, அவங்களுக்கான சேவைகளையும் செய்து, அவங்கள்ட்ட இருந்து நாலேட்ஜ் கெயின் பண்ணிப்பாங்க. இதுதான் குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்றாங்க. என்ன வழியில அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, ஓரல் ட்ரடிஷன் வாய் வழியா தான் கத்துக் குடுத்தாங்க. ரோட் லேர்னிங்கா இருந்துச்சு. அதாவது என்னலாம் சொல்றாங்களோ, அத அப்படியே மெமரைஸ் பண்ற ஒரு ம் கல்வி சிஸ்டம் எஜுகேஷனா தான் இருந்துச்சு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க படிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வேதாஸ், இதிகாசாஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், அஸ்ட்ராலஜி, மேத்ஸ் அண்ட் மிலிட்டரி சயன்ஸ். இது எல்லாமே அவங்க வந்து சொல்லிக் குடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு எப்படின்றதையும் குரு வந்து சிஷ்யாவுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. டிசிப்ளின்ட் லைஃப்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஒன்லி த்விஜாஸ் குட் பி a சிஷ்யாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யார் யார் அப்படின்னா த்விஜாஸ் அப்படின்னா, பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ் அண்ட் வைஷ்யாஸ். இவங்க மட்டும் தான் குருவுக்கு சிஷ்யாவா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நோ வுமன் குட் ஹேவ் ஃபார்மல் எஜுகேஷன். வுமன்க்கு யாருக்கும் ஃபார்மல் எஜுகேஷன் கிடைக்கல. அதாவது ஃபீமேல் எஜுகேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஏஜ் பேஸ்ட் ஆஷ்ரமாஸ் 4 விதமான ஆசிரமங்கள் இருந்துச்சு. என்ன எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா, இது டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட். அதாவது அரவுண்ட் 600 பிசி. இந்த டைம் பீரியட்ல லைஃப்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் 4 ஸ்டேஜஸ் இன் லைஃப் அந்த கான்செப்ட் வந்து 4 ஆஷ்ரமாஸ் வந்து டெவலப் ஆச்சு. என்னென்ன அப்படின்னா, பிரம்மச்சரியனா ஸ்டூடண்ட் லைஃப். நெக்ஸ்ட் கிரகஸ்தா அப்படின்னா மேரிட் லைஃப். வனப்பிரஸ்தா அப்படின்னா கோயிங் டூ தி ஃபாரஸ்ட் டூ மீடியேட். அதாவது வனத்துல போய் தவம் செய்றதுக்கு பேரு தான் வனப்பிரஸ்தா. சந்நியாசா அப்படின்றது நமக்கு தெரியும். துறவற வாழ்க்கை. லீடிங் எ லைஃப் ஆஃப் அன் ஆஸ்செடிக் சோ ஆஸ் டூ அட்டைன் ஸ்வர்கா. சோ இந்த 4 கான்செப்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா, டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் பீரியட். சோ இதோட வேதிக் ஏஜ் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். வேதிக் ஏஜ் வந்து நார்தர்ன் இந்தியால மட்டும் தான் ப்ரிவேல் ஆச்சு. அந்த டைம்ல சவுத் இந்தியால வந்து பார்த்தோம்னா, மெகாலித்திக் கல்ச்சர் ப்ரிவேல் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத பத்தி பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.